Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் நம்பர் 5 கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரியில் எக்ஸசைஸ் 5.5ல ஃபர்ஸ்ட் சம் வந்து பார்க்க போகிறோம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ட்ரையாங்கிளோட சென்ட்ராய்டு வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த ட்ரையாங்கிளோட வெர்டிசஸும் வந்து கொடுத்துருக்காங்க. 3 வெர்டிசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நான் x1 y1 கன்சிடர் பண்ணிக்கிறேன். இதை x2 y2, இதே x3 y3ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு சென்ட்ராய்டோட ஃபார்முலா தெரியும். G is equal to x1 plus x2 plus x3 divided by 3, y1 plus y2 plus y3 divided by 3. இப்போ நான் இந்த வேல்யூஸ் ஏற்கனவே கன்சிடர் பண்ணியிருந்ததை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா x1ஓட வேல்யூ 2, x2ஓட வேல்யூ -3, x3ஓட வேல்யூ +7 divided by 3, y1ஓட வேல்யூ -4, y2ஓட வேல்யூ -7, y3ஓட வேல்யூ +2 divided by 3 ஈக்குவல் டு 2 - 3 வந்து எனக்கு -1 கிடைக்கும். அப்படின்னா -1 + 7 வந்து எனக்கு 6 கிடைக்கும் டிவைடட் பை 3, -4 - 7 -11 + 2 வந்து எனக்கு -9 கிடைக்கும் டிவைடட் பை 3. இது 3 1s ஆர், இது 3 2s ஆர், இது 3 1s ஆர், இது 3 3s ஆர். அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸோட சென்ட்ராய்டு எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 2, -3 கிடச்சிருக்கு. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் -5 கொடுத்துருக்காங்க. அதை நான் x1 y1 கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்தது 1, -4 கொடுத்துருக்காங்க. அது x2 y2 கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்தது -4, -2 கொடுத்துருக்காங்க. அதை x3 y3ன்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ சென்ட்ராய்டோட ஃபார்முலா தெரியும். G is equal to x1 plus x2 plus x3 divided by 3, y1 plus y2 plus y3 divided by 3. இப்போ கன்சிடர் பண்ணதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். x1ஓட வேல்யூ -5, x2ஓட வேல்யூ +1, அடுத்து x3ஓட வேல்யூ -4 divided by 3, y1ஓட வேல்யூ -5, y2ஓட வேல்யூ -4, y3ஓட வேல்யூ -2 divided by 3. -5 -4 -9 வந்துடும். -9 + 1 வந்து எனக்கு -8 கிடைக்கும் divided by 3, -5 - 2 வந்து எனக்கு -7 கிடைக்கும். -7 - 11 வந்து எனக்கு -11 கிடைக்கும் டிவைடட் பை 3ன்னு எனக்கு கிடச்சிருக்கு. இதான் வந்து இங்கே கொடுத்துருக்க பாயிண்ட்ஸோட சென்ட்ராய்டு. அதாவது G is equal to -8/3, -11/3. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.